ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி இந்த ஸ்ட்ராபெரி தான் பார்க்க போகிறோம். குரோஷியில் இந்த ஸ்ட்ராபெரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது செய்கிறதுக்கு ரெட் கலரில் சாதாரண உள்ள நூல் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி க்ரீன் கலரு சாதாரண உள்ள நூல் தான். இந்த 2 கலரும் நான் எடுத்திருக்கேன். ஒரு மார்க்கரு, அப்புறம் இந்த ஹூக், இது 3 நமக்கு வேணும். அப்புறம் சீசர். நான் 3 mm ஹூக் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட 4 mm ஹூக் இருந்தாலும் சரி, நீங்கள் 3 mm ஹூக் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஹூக் வச்சுருக்கீங்களோ அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதை செய்யுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் நாம் ஸ்லிப் நாட்டே போட மாட்டோம். நம்ம எப்போதும் எப்படி செய்வோம், ஒரு ரோல் முடிச்சுட்டு ஸ்லிப் நாட் போட்டு தான் அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை. நம்ம சுற்றி அதே மாதிரியே போட்டுக்கலாம். அதுக்காக நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மார்க்கர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கு போட்டுக்கலாம். மேஜிக் ரிங்கு உங்களுக்கு போட தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு நீங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செயின் போட்டுக்கோங்க. இப்போ 6 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். 1 2 நம்ம இப்போ 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டோம். இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம். நம்ம வழக்கமாக இப்படி டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க செயினை நம்ம ஸ்லிப் நாட் போடுவோம். இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்லிப் நாட் போடக்கூடாது. இந்த செயினில் நம்ம இதில் ஸ்லிப் நாட் போடாமல் இதில் நாம் சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இதை மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. அடுத்து நாம் 2வது செயினில் 2 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். 1 2 சிங்கிள் குரோஷே. இதே மாதிரியே எல்லா செயின்லேயும் ஃபுல்லாக பட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதிலேருந்து எண்ணி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு 9 செயின் இருக்கணும். இது ஒரு செயின், 2 3 4 5 6 7 8 9. இதோட 9 இதாகிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்த சிங்கிள் குரோஷே அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு சிங்கிள் குரோஷே. மார்க் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இது ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. 2வது செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். மூணாவது செயினில் நாம் 2 சிங்கிள் குரோஷே போடணும். இதே மாதிரி எல்லா ரோலையும் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுறணும். ஃபுல்லாக போட்டு பார்ப்போம். இப்போ எல்லாத்துலேயும்
ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மார்க்கரை எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே, இதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, 3 ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 4வதா 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். 4வது ரோ வந்து 1 1 1 2 டபுள் க்ரோஷே. இதே மாதிரியே நம்ம போட்டுட்டோம். மொத்தம் 15 செயின் வரும். இப்போ நம்ம 5வது ரோ போட போகிறோம். அதுக்கு இதை எடுத்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 3வது சிங்கிள் க்ரோஷே, இப்போ 4வது சிங்கிள் க்ரோஷே. நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 2 சிங்கிள் க்ரோஷே அடுத்த செயினில் சேர்த்து போடணும். ஒன்று, ரெண்டு. இதே மாதிரியே 1 1 1 1 2 1 2 சிங்கிள் க்ரோஷே. இதோட நமக்கு இந்த ரோ முடிஞ்சிடும். இப்போ நம்ம 5வது ரோ போட்டோம். இதில் 18 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டிருக்கோம். இப்போ 6வது ரோ, இதில் சிங்கிள் க்ரோஷே, இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, ரெண்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணும். இதே மாதிரியே ரிப்பீட்டடாக நம்ம ஃபுல்லாக போடணும். அப்படி போட்டதும் நமக்கு 24 செயின்ஸ் கிடைக்கும். 6வது ரோ 24 சிங்கிள் க்ரோஷே கிடச்சிருக்கு. 7வது ரோ வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே மார்க் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியே எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி 8வது ரோக்கும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக 24 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். 8வது ரோ ஃபுல்லாக 24 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டீக்ரீஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இன்னொரு சிங்கிள் க்ரோஷே,
ஒரு செயின் வழியாக ஒரு நூலை வந்து இப்படி எடுத்துடணும். அடுத்த செயின் வழியாக அடுத்த நூலை எடுத்தால் நமக்கு 3 லூப் இருக்கும். அந்த 3 லூப்பை நம்ம இப்படி ஒரே செயினில் எடுக்கணும். அதுதான் டிக்ரீஸ். இதே மாதிரியே நம்ம ஒரு செயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்த 2 செயினில் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த ரோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மார்க்கர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே செயினில் வெளியில் எடுக்கணும். இப்போ நாம் இதுக்குள்ளே பஞ்சு வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த மார்க்கரை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் ஊசி வச்சுருந்தீங்கன்னா ஊசியில் கோர்த்து நீங்கள் இதை மாதிரி ஃபுல்லாக இழுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹூக்கை வச்சு நீங்கள் ஃபுல்லாக இழுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ லீஃப் செய்யலாம். இதில் வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். இதில் வந்து நாம் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டு இதை எப்படி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே இதை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 செயின் போட்டுக்கணும். 4 செயின் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2வது செயினில் நாம் ஊசியை விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அடுத்தது 2வது செயினுக்குள்ளே ஊசியை விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அடுத்தது 2வது செயினுக்குள்ளே ஊசியை விட்டு அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அப்புறம் 3வது செயினுக்குள்ளே ஊசியை விட்டு அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். 3வது செயினுக்குள்ளேயும் அதே மாதிரியே ஊசியை விட்டு வெளியே எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு ஸ்லிப் நாட். அதுக்கப்புறம் இதே மாதிரி 4 செயின் போட்டு அதே மாதிரியே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போட்டுக்க வேண்டியதுதான். ஃபுல்லாக போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதே மாதிரி 6 செயினையும் போட்டுட்டு இதில் நாம் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம இது வழியாக இந்த நூலை எடுத்துக்கலாம். இப்படி வச்சு நாம் இந்த சைடும் அந்த நூலால் இழுத்துக்குவோம். மேலே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணி
இல்லை உங்களுக்கு சொட்டருக்கு வந்து டிசைனுக்கு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நம்மளோட ஸ்ட்ராபெரி இருக்கும்.